வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா செமையான சூப்பரான ஒரு நேச்சுரல் ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அருவி பார்த்திங்கன்னா குப்பநாத்த அணையிலிருந்து இடதுபுறமாக ஒரு மண் ரோடு பிரியும். அந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த அருவி நம்ம பார்க்கலாம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணி தான் இந்த அருவிக்கு வந்தோம். இதுதான் போகும் வழி. இந்த போகும் வழி பார்த்திங்கன்னா ரொம்பவும் மண் தரை தான், கொடி வழி பாதையாக தான் போகணும். இந்த வழியாக போய் தான் நம்ம அருவியில் குளிக்க போகிறோம். நம்ம இந்த அருவி ரொம்பவும் ஆபத்தான ஒரு அருவி. இங்கே ஃபேமிலியோடு வரவங்களுக்கு இந்த அருவி உகந்தது அல்ல. தனிநபர், அதாவது தனியாக வந்தீங்கன்னா கூட குடிக்காமல் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அருவியில் நம்மளால் குளிக்க முடியும். ஏன்னா நிறைய பாசைகள்லாம் படிந்து இருக்குது. நாங்கள் போகிறப்போ பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாறைகளில் பாசை பிடிச்சின்னு எரிய இருக்குது. அதனால் நாங்களே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலே ஏறணும். இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏற போகிறோம். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கூட குடிக்காமல் வந்தீங்கன்னா கீழே குளிச்சுட்டு இப்படியே போயிடுங்க. ஏன்னா மேலே போனீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. அது இல்லாமல் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கே பேரிகேடு டேப்பு கட்டியிருக்கிறாங்க. யாரும் இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா நிறைய மேலே போய் வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறதுனால பாறையிலேருந்து வலிக்கு விழுந்து நிறைய பேர் அடிபடுகிறாங்க. அதனால் யாரும் வந்தீங்கன்னா கூட கீழே இருந்தே குளிச்சுட்டு அப்படியே போயிடுங்க. மேலே யாரும் ஏற வேண்டாம். இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏற போகிறோம். நானே பார்த்திங்கன்னா செருப்போடு ஏறினதுனால வலிக்கு விழுந்துட்டேன். யாரும் செருப்பு போட்டுக்கிட்டு பாறை மேலே ஏற வேண்டாம். பாசை இருக்கிறதுனால செருப்போடு போனதுனால வழுக்குது. அந்த இடம் நம்ம ஏறி உட்கார போகிறோம். இந்த அருவி அழகும் ஆபத்தும் நிறைந்த ஒரு அருவி. அதனால் வருவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறுங்க. இப்போ இந்த வழியாக நம்ம ஏற போகிறோம். மேலே போயிட்டு குளிப்பதற்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம குளிக்க போகிறோம். அது மேலே தான் ஏற போகிறோம். இந்த பாருங்கள், தண்ணியெலாம் எவ்வளோ மழை பெஞ்சனால எவ்வளோ தண்ணி ஆர்ப்பரித்து வருகிறது. பாசையெல்லாம் பாருங்கள் எப்படி பாசை பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஏறணும். இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணி இரு கால்வாயாக வரும். அது நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்ப்பதற்காக மட்டுமே நாங்கள் போடுறோம். இயற்கையான அருவி ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆனால் மிகவும் ஆபத்தாகவும் இருக்கிறது. இந்த வழியை தான் பார்த்திங்கன்னா தண்ணி இரு கால்வாயாக பிரிந்து வருகிறது. வலது பக்கமாக இடது பக்கமாக 2 வழியாக வருகிறது. நம்ம இடது பக்கமாக தான் மேலே ஏற போகிறோம். வலது பக்கமாக ஏற போகிறதில்ல. அது ரொம்ப ஆபத்தான இடம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறி போய் குளிக்க போகிறோம். மேலே ஏற போகிறோம். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறது. பார்ப்பதற்கு ரொம்ப பரவசமாக இருக்கிறது. இப்போது நம்ம மேலே ஏறி போய் தண்ணி வரக்கூடிய உச்சி அருவி பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப பாசையாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறோம். நீங்களும் வந்தீங்கன்னா கூட கீழே இருந்து குளிச்சுட்டு போயிடுங்க. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுக்கோசரம் தான் நாங்கள் மேலே போகிறோம். இல்லைன்னா நாங்கள் கீழே குளிச்சுட்டு போயிட்டுருப்போம். மேலே குளிப்பதற்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஆனால் குளிக்க போகிறோம். ஃபேமிலி இடம்லாம் குளிப்பதற்கு ஏற்ற அருவி இல்லை. இது தனி நபராக வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு வந்தீங்கன்னா கூட மேலெல்லாம் யாரும் ஏறாதீங்க. தயவுசெய்து கீழே இருந்து குளிச்சுட்டு போயிடுங்க. குப்பநாத்த அணையிலிருந்து பார்த்தீங்கன்னாவே இந்த அருவி தெரியும். வாங்க மேலே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த பாறை வழியாக நடந்து போய் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். தண்ணி ரொம்ப பொறுமையாக, அதாவது தவழ்ந்து செல்கிற ஒரு இடம். இதுதான் அருவி. அது மேலே இருக்கக்கூடிய தண்ணி வரக்கூடிய இடம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். ஆனால் யாரும் வந்தீங்கன்னா கூட அந்த இடத்திற்கு செல்லாதீங்க தயவுசெய்து.
ஏன்னா அதுங்கெல்லாம் வந்து குளிப்பதற்கு ஏற்ற இடம் இல்லை. நானும் என் நண்பனும் இருவர் வந்து போனோம் குளிப்பதற்கு. பொறுமையாக நிதானமாக ஏறி போய் அதோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து தண்ணி வரக்கூடிய ஒரு இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அருவியிலிருந்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். சுற்றி வந்து மலை தான், மலை இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த இடத்துலலாம் வந்து ஏறி போயிட்டு குளிக்க போகிறோம். பாறை மீது ஏறி நம்ம வந்து அந்த பக்கம் இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அடுத்ததாக வந்து மேலே ஏறி போய் அருவி வரக்கூடிய இடத்துலேருந்து நம்ம குளிக்க போகிறோம். உங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறோம். இந்த வழியாக ஏறி தான் அருவி வரக்கூடிய பாறை மீது ஏறி தான் நம்ம வந்து அருவி எங்கிருந்து வருதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேரிகேட் கட்டியிருக்காங்களா, இந்த இடத்துக்கு தாண்டி அண்டாண்ட போய் யாரும் வந்து குளிக்க வேண்டாம் என்று தடை போட்டிருக்காங்க. பாருங்கள், மலை இது மிகப்பெரிய மலை, அதாவது ஜவ்வாது மலை தொடர்ச்சிங்க இந்த இடம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமம் இயற்கை. இந்த பேரிகேடை தாண்டி வந்து யாரும் அண்டாண்ட போகக்கூடாது, குளிக்கக்கூடாது. ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வழுக்கி விழுந்து நிறைய வந்து காயங்களுடன் வந்து சென்றிருக்கிறார்கள். தயவுசெய்து வந்து யாரும் இந்த பேரிகேடை தாண்டி வந்து அண்டாண்ட யாரும் போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுதாங்க அருவி வரக்கூடிய இடம். அந்த இடம்லாம் வந்து யாரும் போகக்கூடாது, ஏன்னா ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு இடம். அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டணுக்கோசம் தான் நான் அந்த இடத்துக்கே வந்தேன். அந்த பேரிகேடை தாண்டி நானும் போகலை, நீங்களும் வராதிங்க தயவுசெய்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய் தான் குளிக்க போகிறோம். இப்போ கீழே இறங்கி போய் வந்து நம்ம வந்து குளிக்க போகிறோம். இதுதான் அருவி வரக்கூடிய ஒரு இடம். இதுதாங்க அருவி. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். நம்ம இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம். இப்போது நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கீழே இறங்க போய் நெக்ஸ்ட்டு வந்து குளிக்க போகிறோம். இங்கே தாங்க நம்ம குளிக்க போகிறோம். இந்த இடம் தான் வந்து குளிப்பதற்கு ஏற்ற இடம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து நிறைய வருது. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சில்னஸாக, அதாவது கூலிங்காக இருந்துச்சு. மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. குளிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தபன்னு அப்படி மேலே ஊற்றுதுங்க. நீங்கள் தனிநபராக வந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து குளிங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மேலே வந்து யாரும் தயவுசெய்து ஏறாதீங்க. ஏன்னா வீடியோக்கோசரம் தான் நான் உங்களுக்கு ஏறி மேலே அருவியே காட்டினேன். இங்கே நம்ம குளித்து முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை வந்து உங்களுடன் பகிர்கிறேன். குளித்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாறையில் வந்து பழுக்க போகிறோம். சரிக்கிட்டு கீழே இறங்க போகிறோம். இந்த வழியாக தான் நம்ம சரிக்கிட்டு கீழே இறங்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்தது. இங்கே இன்னும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு பாறையில் வந்து வழுக்கி நீங்களும் இந்தமாரிலாம் பண்ணாதீங்க. நான் சும்மா பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். இந்த இடத்துல இதுக்கப்புறம்லாம் வந்து கீழே வந்து ரொம்ப பள்ளப்பகுதி. அருவியை கடைசியாக பாருங்கள். அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நாங்கள் குளித்து முடிச்சுட்டு வரப்போ 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க. அவங்கள நான் வந்து மேலே ஏற்றி விட்டோம். நாங்களே வந்து கஷ்டப்பட்டு ஏற்றி விட்டோம். நம்ம சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 Is God.